இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஸ்திரீயை போல கவலை, கலக்கம், துக்கம், கண்ணீர், இனி நான் எப்படி வாழ்வேன், யாரும் எனக்கு இல்லையே, நான் அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேனே என்று எண்ணிக்கொண்டிருப்போமேயானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்கு நேராகத்தான் வருகிறார். இந்த வாலிபனை போல தன் கனவுகள் எல்லாம் தகர்க்கப்பட்டது. இனி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என் பெற்றோர்களை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன், செய்ய முடியல. என் குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள முடியல, என் பிள்ளைகளை சரியாக பார்த்து கொள்ள முடியல என்று கவலையில் இருக்கும் வாலிபனே, ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உனக்கு அருகே நின்று கொண்டிருக்கிறார். இதோ அந்த ஸ்திரீயின் அருகே வந்து அழாதே என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் அந்த வாலிபனுக்கு நேராக திருப்பி அவனுடைய பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று கூறுகிறார். அவன் உடனே எழுந்திருந்து பேசத் தொடங்கினான். மரித்தவன் எழுந்து விட்டான். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் கண்ணீரோடும் கலக்கத்தோடும் இருந்தால் ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் தொனிக்கிறதல்லவோ, அழாதே என்று அழாதேயுங்கள். ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார். யாரும் இல்லையே என்று கலக்கம்